என்னம்மா பொட்டுக்கடலையை தர்ற வேற எதுவும் கிடையாதா? ஏண்டா டேய், சட்னியை வச்ச பொட்டுக்கடலை எடுத்து கொடுத்தா வேற எதுவும் கிடையாதான் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. வெட்டி பசங்களா போக நாங்க வெங்கிறது. ஓஹோ, நாங்க வெட்டி பசங்க, நீங்க பெரிய கலெக்டரு. வெட்டியா தானே நீங்க ஊரு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா ஒரே பேச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைச்ச? அட போங்கடா, இன்னைக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாதுடா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஆமாடா, இன்னைக்கு ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் கிடையாதுடா. சும்மா காளான் குருமா தான்டா. அது நீ ஏன் சாப்பிடுமா? எங்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது, நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இப்படி சொல்லிவிட்டிய ஒண்ணு கிடையாதுன்னு உன்னை நம்பிதான் நான் பிள்ளைகளை கூட்டிட்டு ஊர் சுத்திக்கு தெரியுறேன். தினா உன்னைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கறியாச்சும் எடுத்து சமைச்சிருக்கலாம்ல, இல்ல பழமாச்சும் எடுத்து வாங்கி வச்சிருக்கலாமே. எதுவுமே இல்லாம பண்ணிவிட்டியே. சரி விடு, அடுத்த வீடு ஜன்னலுக்காச்சும் நாங்க போயிட்டு வரோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னு தெரியல. டேரே கந்தசாமி, அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்கடா. அந்த அம்மா சாம்பார் தான்டா சமைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஐயர் ஏரியாடா, இங்கெல்லாம் கறிமீன்லாம் ஒன்றும் கிடைக்காதுடா. வேற எங்கேயாச்சும் போங்கடா. நல்லா சமைச்சு, அதாவது நல்லா சண்டே ஸ்பெஷல் அன்னைக்கெல்லாம் அந்த தேர் நிற்கிது பார்த்தியா, அங்கே போங்கடா. அங்கே தானே சூப்பராக உங்களுக்கு சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வாங்கி சாப்பிடுங்கடா. இந்த ஐயர் ஏரியாலெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. வேஸ்ட்டுடா நீங்கள் இங்கிட்ட வந்தது. பேசாமல் அந்த பக்கமே போங்கடா.